என்பதாக பாவம் செய்வார்கள். இப்படிப்பட்ட மக்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தௌபாவுடைய நசீபை விட்டு அவர்களை தடுத்து விடுகின்றான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், பயம் இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துல் ஹஜ்ஜிலே, வல்லதீன யூதூன மா ஆதவ் வ குலூபுஹும் வஜ்லா. இவர்கள் யார், மூமின்கள் யார் என்று சொன்னால், அல்லாஹ்வை பயந்தவர்கள் யார் என்று சொன்னால், அவர்கள் வணக்க வழிபாடுகளை செய்வார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா எப்படி சொல்கிறான் என்றால், வல்லதீன யூதூன மா ஆதவ் வ குலூபுஹும் வஜ்லா, செய்வதை செய்வார்கள் உள்ளம் பயந்ததாக இருக்கும் நிலையில். பொதுவாக அல்லாஹ் சொல்கிறான். இந்த ஆயத்தை எடுத்துக்கொண்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே விளக்கம் கேட்க வருகிறார்கள். யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாரை பற்றி அல்லாஹ் சொல்கிறான்? பாவங்கள் செய்து கொண்டே உள்ளத்திலே அல்லாஹ்வையும் பயந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறானா என்று கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஆயிஷா இல்லை இல்லை, அப்படி இல்லை. இவர்கள் யாரு தெரியுமா? வல்லதீன யூதூன மா ஆதவ், செய்வதை செய்து கொண்டு அல்லாஹ்வை பயப்படுகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறானே, யாரை தெரியுமா? நல்லோர்களை, நன்மையை செய்து கொண்டே நன்மையான காரியங்களை பெருக்கிக் கொண்டிருக்கும் போதே அல்லாஹ்வை பயந்து கொண்டிருக்கிறார்களே, இந்த நன்மை அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்குமா, அல்லது தன்னுடைய ஏதாவது ஒரு குறையால் இந்த நன்மைகள் மறுக்கப்பட்டு விடுமா என்று பயப்படக்கூடியவர்களை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஆக நாம் அல்லாஹ்வின் இடத்திலே எந்த அளவுக்கு நம்முடைய பயத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், அதன் மூலமாக நாம் நம்முடைய பாவங்களை விட்டு தூரமாக வேண்டும், நன்மைகளின் பக்கம் விரைய வேண்டும், அல்லாஹ்வின் மீது அன்பு வைக்க வேண்டும். இந்த அல்லாஹ்வின் மீது நாம் வைக்கக்கூடிய அன்பு என்பது அவனுடைய நேரடியான தாத், அவனுடைய சிஃபாத்கள். அல்லாஹுடைய தாத்தே மிக தூய்மையானது, அவனுடைய உள்ளமையே மிக பரிசுத்தமானது, அன்பு வைப்பதற்கு தகுதியானது. அவ்வாறு அல்லாஹுடைய தன்மைகள், அல்லாஹுடைய பண்புகள் அனைத்துமே அவன் மீது நாம் அன்பு வைப்பதற்கு தகுதியானவை. அல்லாஹுடைய ஒவ்வொரு தன்மையும் நாம் அல்லாஹ்வின் மீது அன்பு வைப்பதற்கு மிக தகுதியானவையாக இருக்கின்றன. நாம் எதை பார்த்து பயப்பட வேண்டும்? அல்லாஹ்வை பார்த்து பயப்படுவது என்று சொன்னால், தன்னுடைய குற்றத்திற்காக அல்லாஹ் என்னை தண்டித்து விடுவானா என்று பயப்படுவது. ஆக இந்த இரண்டு அடிப்படைகளை நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். வணக்க வழிபாடுகளிலே ஒரு அடியான், ஒரு அப்திடத்திலே ஒன்று அல்லாஹ்வின் மீது அன்பு, இரண்டாவது அல்லாஹ்வின் மீது பயம் இருக்க வேண்டும். மூன்றாவதாக ஒரு விஷயம் அர் ரஜா. ஒரு பக்கம் அன்பு, இன்னொரு பக்கம் பயம். மூன்றாவது, இந்த அன்பும் பயமும் எதனுடன் கலந்திருக்க வேண்டும் என்றால், அல்லாஹுடைய கருணையின் மீது முழுமையான ஆதரவுடன் கலந்திருக்க வேண்டும். அன்பும் பயமும் அல்லாஹுவின் மீது முழுமையான ஆதரவுடன் கலந்திருக்க வேண்டும். எப்படி? அல்லாஹுவை பயப்படுகிறோம் என்பதாக சொல்லி அல்லாஹுடைய கருணையிலிருந்து நிராசையாகிவிடக் கூடாது. சிலர் என்ன சொல்கிறார்கள்? எங்க இனிமே நாங்கெல்லாம் அமல் செஞ்சு எங்களுக்கு என்ன கிடைக்க போகுது, மொத்தமா இவ்வளவு பாவங்களை செஞ்சிட்டோம், எப்பயாவது எங்களை தூக்கி நரகத்துல தான் போட்டுட்டு போறான் மொத்தமா. இந்த மாதிரியாக நிராசையாக கூடாது. அல்லாஹு தஆலா நிராசையாகுவதை அனுமதிக்கவே இல்லை. நிராசையாவது குஃபுர் என்று அல்லாஹ் சொல்கிறான். நிராசையாவது குஃபுர். அல்லாஹு தஆலா மூமினே என் மீது நீ ஆதரவு வை என்று அல்லாஹ் சொல்கிறான். நபிமார்களை பார்த்து அல்லாஹ் சொல்லும்போது, நபிமார்களுடைய தன்மைகளை அல்லாஹ் சொல்லும் பொழுது, வயதுஊனன ரகபன் வ ரஹபா, இறை தூதர்கள் யார்? நம்மை அழைப்பார்கள், நம்மீது ஆசை வைத்தவர்களாக, ஆதரவு வைத்தவர்களாக, நம்மை பயந்தவர்களாக. அப்ப பயம் ஆதரவுடனே கலந்திருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்கிறான், வமன் யக்னது மின் ரஹ்மத்தி ரப்பிஹி இல்லா ضالுன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுப செய்தி சொல்லப்பட்ட போது, நற்செய்தி சொல்லப்பட்ட போது, குழந்தை பிறக்கும் என்பதாக அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள். அப்பொழுது மலக்குகள் கேட்கிறார்கள், என்ன அல்லாஹ்வின் கருணையிலிருந்து நீங்கள் நிராசையாகி விட்டீர்களா என்பதாக. அப்போது சொல்கிறார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், யார் அல்லாஹ்வின் கருணையிலிருந்து நிராசையாவார்கள்? நான் நிராசையாகவில்லை, வழிகட்டவர்கள் தான் அல்லாஹ்வின் கருணையிலிருந்து நிராசையாவார்கள் என்பதாக. அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு நிராசையாவதை குஃப்ர் என்று சொல்கிறான். அப்ப ஒரு மூமினுடைய உள்ளத்தில் உள்ள பயம் இருக்கிறதே, அவனுக்கு அல்லாஹ்வின் மீதுள்ள ஆதரவை தூரமாக்கி விடக்கூடாது. அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கத்தையும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் மீது ஆதரவையும் அதிகப்படுத்த வேண்டும். இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு காலை மாலை இரவு தூங்கும் போது உள்ள துஆக்களிலே கற்றுக் கொடுக்கின்றார்கள்.
தூங்குவதற்கு முன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவை கற்றுத் தருகிறார்கள். அந்த